வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காஸ்ட் அக்கவுண்டிங்ல காஸ்ட் ஷீட்ல ஒரு ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 7. எஸ், இப்ப ப்ராப்ளம் பார்க்கலாமா? A factory produces 100 units of a commodity. The cost of production is direct material 10,000, direct wages 5,000, direct expenses 1,000, factory overhead 6,500, administrative overhead 3,480. If profit of 25% on sale is to be realized, what would be the selling price of each unit of the commodity? Prepare cost sheet. Okay, இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் எதுல கொடுத்திருக்காங்க அப்படின்னா சேல்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, 25% ஆன் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நம்மள வந்து என்ன அசிஸ்டன்ட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் வந்து நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. எஸ், இப்ப இந்த ப்ராப்ளம் போடலாமா? இல்ல 100 யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, எஸ், ஃபர்ஸ்ட் பாருங்க, டைரக்ட் மெட்டீரியல் போட்டுக்கலாம். 100 யூனிட்ஸ்க்கு 10,000 rupees. ஒரு யூனிட்டுக்கு காஸ்ட் பர் யூனிட்டுக்கு பாத்தீங்கன்னா 10,000 டிவைடட் பை 100 போட்டோம்னா 100 rupees. அதே மாதிரிதான் அடுத்து வேஜஸ் 5,000 டிவைடட் பை 100 போட்டோம்னா 50. ஓகே, டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் அதே மாதிரி தான் 1000 டிவைடட் பை 100 போட்டோம்னா 10. ஓகே, இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ண வர்றது நமக்கு பிரைம் காஸ்ட் பாத்தீங்கன்னா 160 பர் யூனிட் பிரைம் காஸ்ட். இங்க 16,000 வந்துருச்சு. அடுத்து ஃபேக்டரி ஓவர்ஹெட் ஆட் பண்ண வேண்டியதுதான். ஃபேக்டரி ஓவர்ஹெட் எவ்வளவு பாருங்க, 6,500. இதுக்கும் பர் யூனிட் கண்டுபிடிக்கலாம். 6,500 டிவைடட் பை 100 65 வந்துருச்சு. இப்ப பிரைம் காஸ்டையும் ஃபேக்டரி ஓவர்ஹெட்டையும் ஆட் பண்ணா கிடைக்கிறது பேரு ஒர்க் காஸ்ட் 22,500. ஓகே, டிவைடட் பை 100 போட்டோம்னா பர் யூனிட்க்கு தெரிஞ்சு போச்சு ஒர்க் காஸ்ட் 225. ஓகேவா? எஸ், இப்ப நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட், ஓகே, அது ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லலாம் இல்லையா? அப்ப ஆஃபீஸ் ஓவர்ஹெட் எவ்வளவு? 3,480. இது பர் யூனிட்டுக்கு பாத்தீங்கன்னா 34.8. இப்ப நம்ம இதை ஆட் பண்ண போறோம். 22,500ஓட இதையும் 225 பிளஸ் 34.8 ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்க பாருங்க 25,980 வருது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இங்க நம்ம டிவைடட் பை 100 போட்டோம்னா நமக்கு பர் யூனிட்க்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா செல்லிங் ஓவர்ஹெட் ப்ராப்ளம்ல இல்ல. செல்லிங் ஓவர்ஹெட் இருந்தா தான் நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது. ஓகே, அப்ப இப்ப நம்ம இருக்கிறது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகேவா? அப்ப இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வச்சு நம்ம அடுத்த ஸ்டெப் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ராஃபிட் என்னன்றத கண்டுபிடிக்கலாம். ப்ராஃபிட் என்ன கொடுத்துட்டாங்கன்னா 25% ஆன் சேல்ஸ் சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம கிட்ட இங்க சேல்ஸ் ஃபிகரும் இல்ல. நம்ம கிட்ட இருக்கிறது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான். அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா சேல்ஸ்ல 25%. அப்ப காஸ்ட்ல எவ்வளவு அப்படின்னா 25 டிவைடட் பை 75. ஓகே, எப்பவுமே சேல்ஸ் ஆன் சேல்ஸ் சொன்னது சேல்ஸ் வந்து நம்ம 100 அப்படின்னு பர்சன்டேஜ்ல வச்சுக்கிறோம். சேல்ஸ் 100, ப்ராஃபிட் 25%னா காஸ்ட் எவ்வளவுன்னா 75 இல்லையா? அப்ப அந்த கால்குலேஷன்ல தான் நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, 25,980 into 25 divided by 75. எப்படின்னு புரியுதா உங்களுக்கு? அதாவது காஸ்ட்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதனால 100 மைனஸ் இந்த 25 போடுறோம். ஆனா அவங்க கொடுத்திருக்க பர்சன்டேஜ் வந்து சேல்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 100 மைனஸ் அந்த பர்சன்டேஜ் போட்டு தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல இருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்ப பாத்தீங்கன்னா 8,660. இது பர் யூனிட் பாத்தீங்கன்னா 86.6 வருது. அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா கிடைக்கிறது தான் சேல்ஸ். பாருங்க, சேல்ஸ் வந்து 34,640. பர் யூனிட் தானே கேட்டிருக்காங்க. நமக்கு செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் என்ன அப்படின்னா 346.4. ஓகே, புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கு இல்லையா இந்த ப்ராப்ளம்? அப்ப பர் யூனிட் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றது புரிஞ்சுது இல்லையா? இப்ப இது வந்து செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம தனியா கூட இந்த டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு டிவைடட் பை 100 போட்டு செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் நம்ம கண்டுபிடிச்சு போடலாம். இப்ப உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுனாலே இந்த காஸ்ட் பர் யூனிட் ஒவ்வொன்றுத்துக்கும் நான் கால்குலேட் பண்ணி இங்க போட்டிருக்கேன். ஓகே, கொஸ்டின்ல வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நீங்க காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிங்க அப்படின்னா இந்த காலம் போட்டா போதும். இப்ப வெறும் செல்லிங் பிரைஸ் ப்ராஃபிட் பர் யூனிட் மட்டும் கண்டுபிடிங்கன்னா அந்த ப்ராஃபிட்டையோ சேல்ஸையோ டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் போட்டுட்டா போதுமானதா இருக்கும். ஓகே, நீங்க வந்து இந்த மெத்தட்லயும் போடலையா, அப்படியும் போடலாம். எப்படி வேணாலும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இது ஈஸியா இருந்ததுன்னா இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா எல்லாத்தையுமே 100 வச்சு டிவைட் பண்ணிருக்கோம். ஏன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 100 யூனிட்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே,
இந்த ப்ராப்ளம் ஈஸியா இருந்தது இல்லையா? நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு ப்ராப்ளம் டிஃபரெண்டா நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.